இந்த கூட்டம் 2 முறை தள்ளி போய் 3வது முறை இப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம். 2 முறை, ஒரு முறை மழை வந்த காரணத்தினால தள்ளி வச்சோம். 2வது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2 முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம், அறிவிச்சோம். தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சு அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளா மக்கள் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி இந்த முதல் கூட்டம். ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் சொல்லுவாங்க. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம். இது வெற்றி கட்டமா அமைஞ்சிருது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில். எதனால நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியுமில்ல? ஏன்னா நீங்க அறியாமையில் இருக்கிறீங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும், வெற்றி கூட்டமா இருக்கும். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நம்முடைய கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 168 சட்டமன்றத்துக்கு நான் நேரடியாக சென்று அந்த பகுதியில் நாங்க எழுச்சி பயண கூட்டத்தை மேற்கொண்டு விட்டு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு முதலாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 53 மாத காலம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றி உள்ளது. 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வந்திருக்குதா? வந்திருக்குதுங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011க்கு முந்தியபடி 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். உண்மைதானே? இன்றைக்கு ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்ய கூறி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காங்க என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். திருச்செங்கோடு முதல் நாமக்கல் வரை பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சாங்க. அந்த வாகனங்கள் முழுமையாக போக முடியல, வாகன நெருக்க. ஆக அந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை. அந்த இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அமைத்து கொடுத்தோம். 135 கோடி திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரை 135 கோடியில பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல நம்முடைய திருச்செங்கோடு முதல் ராசிபுரம் வரை 2 வழிச்சாலை 224 கோடி. அதோட மல்லிகரவில் தண்ணீர் பந்தல் காடு இதையும் நாங்க தான் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் பள்ளிப்பாளையம் சாலை வரை இப்ப 4 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 424 கோடி. திருச்செங்கோடு முதல் சங்கிரி வழியா ஓமலூர் வரை 950 கோடி அந்த பணி நிறைவு பெற இருக்கின்றது. 4 வழிச்சாலை திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி ஓமலூர் வரை 4 வழிச்சாலை 950 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திருச்செங்கோடு மற்றும் குமராமலையத்தில் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக
இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையை ஏற்று 400 கோடி மதிப்பீட்டில் அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக இந்த திட்டத்திற்கு வந்து இங்க அடிக்கல் நாட்டினேன். திருச்செங்கோட்டில் அடிக்கல் நாட்டோம்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அறிவிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை நிறைவேற்றி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் 84 கோடியில நிறைவேற்றி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் வேலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. திருச்செங்கோடு வேலூர் சாலை சிறப்பான சாலையை கொடுத்தோம். அதே போல திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் 2 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு நகரத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு 800 வீடுகள் 73 கோடியில கட்டி கொடுத்தோம். திருச்செங்கோடு அத்னாசிவர கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் 13 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு ஏமப்பள்ளி 120 கிலோ மின் நிலையம் அமைச்சு கொடுத்தோம். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகளை கோரிக்கை ஏற்று புதிய நீரேற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவ்வளவும் கொண்டு வந்துதான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம். திமுகவில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? எத்தனை கோடி? கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம். அப்படி 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். 1 வருடம் மக்கள் வெளியில போக முடியல, கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 1 வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல, வாகனம் இல்ல, கடை திறக்கல, தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் 1 வருடம் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம். 1 வருடம் கொடுத்தோம்ல. அதோட